இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் தென்னாடு செய்த தியாகத்துக்கு ஈடாக அதிலும் வெள்ளையரை எதிர்த்து முதலாக வாளேந்தி வீர சமர் புரிந்து ரத்தம் சிந்தியவர்கள் இமய முதல் குமரி வரை பறந்து கிடக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தில் தமிழகத்தில் அதிலும் தென்கோடி பகுதியிலேதான் முதலாக இந்த சரித்திரத்தை தீட்டினார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றிலே அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி வரலாறு என்றால் உலகிலேயே மூத்த குடி தமிழ் குடி, உலகினுடைய பிராதனமான இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறோம். அதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய விடுதலைக்கும் ரத்தம் சிந்தியவர்கள் இந்த தென்னாட்டிலேதான். இங்கேதான் நெல்கட்டஞ்சவலில் மாமன்னர் பூலித்தேவர் அவர்கள் வெள்ளையர் படைகளை சிதற அடித்து எவராலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் தளபதிகளின் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்து எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாத மன்னராக வாழ்ந்தவர் நெல்கட்டஞ்சவல் மன்னர் பூலித்தேவர் அவர்கள். இதை நான் குறிப்பிட காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டில் தெற்கு சீமையில் முதலாக நெல்கட்டஞ்சேவல் மன்னர் பூலித்தேவருக்கு தென்னாட்டிலேயே முதல் சிலை அமைத்தவன் எளியவன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே நான் நிற்கிறேன். அதுவரை சிலையே கிடையாது. கழுகுமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சாயமலை வலசை வட்டாரத்தில் சிதம்பரபுரத்தில் நான் மாமன்னர் பூலித்தேவருக்கு சிலை அமைத்து அதை போல நாட்டின் விடுதலைக்காக தென்னாட்டில் அதிக ஆண்டுகள் சிறையிலே அடைபட்டு கிடந்த தென்னாட்டு சிங்கம், வங்கத்து சிங்கத்தினுடைய வலதுகரம் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய சிலையையும் மாமன்னர் பூலித்தேவர் சிலையையும் என் சொந்த செலவில் நானும் என்னுடைய தம்பியும் மண்டபம் அமைத்து இந்த இரண்டு சிலைகளையும் அங்கே நாங்கள் எழுப்பினோம்.